வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இடைக்கால நடவடிக்கையாகவே திருத்தப்பட்ட மின்சார கட்டணம், இலங்கை மின்சார சபையின் தலைவர் தெரிவிப்பு. யாழ் வலிகாமத்தில் காணி சுவீகரிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். அரசியல் லாபம் கருதி வடக்கில் காணிகள் பகிர்ந்து அளிக்கப்படவில்லை, காணி அபிவிருத்தி அமைச்சர் கருத்து. கிழங்கிற்குள் மறைத்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஊசி மருந்துகளின் பெறுமதி 3 கோடி ரூபாய் என சுங்க திணைக்களம் தெரிவிப்பு. இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு கொள்கலனுக்குள் மறைத்து வைத்து அனுமதியின்றி ஒரு தொகை குடும்ப கட்டுப்பாட்டு ஊசிகளை கொண்டு வந்ததாக கூறப்படும் பாகிஸ்தான் பிரஜையான சந்தேக நபர் ஒருவரை இலங்கையில் இருந்து வெளியேறுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை சுங்கப்பிரிவு குறிப்பிடுகின்றது. சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கப்பிரிவின் பணிப்பாளர் மாடி பியசேன தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கராச்சி நகரிலிருந்து கொண்டுவரப்பட்டிருந்த கொள்கலன்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சுங்க அதிகாரிகளினால் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்தது. தலா 15 கிலோகிராம் வீதம் 4334 மூட்டைகள் சுங்க அதிகாரிகளினால் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட 3வது கொள்கலனிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கொள்கலன்களிலிருந்து 30 மில்லியன் ரூபாய் பெறுமதி வாய்ந்த ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க பணிப்பாளர் மாலி பியசேன மேலும் கூறினார். இந்த 3 கொள்கலன்களும் விரைவில் துறைமுகத்திலிருந்து வெளியில் எடுத்து வரப்பட்டதால் நாம் இந்த 3 கொள்கலன்களையும் மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். இந்த தேடுதல் நடவடிக்கையை எமது வருமான கண்காணிப்பு பிரிவு மேற்கொண்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரஜொருவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பத்திரமுல்லை பகுதியில் வசிப்பவர் எனவும் குறித்த நபரின் நிறுவனத்தின் பெயரில் கிழங்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுங்க பணிப்பாளர் குறிப்பிட்டார். கிராமங்களில் உள்ள பெண்களே இந்த ஊசியை உபயோகிக்கின்றனர் என நான் நினைக்கின்றேன். அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படுகின்ற வர்த்தக பேரிலேயே இந்த ஊசி குப்பிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அரசியல் லாபங்களுக்காக வடக்கில் உள்ள காணிகள் பகிர்ந்து அளிக்கப்படவில்லை என காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். கலைவல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். வடக்கில் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட 12,000 ஏக்கர் காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள 5,000 ஏக்கர் நிலப்பரப்பை ராணுவத்துடன் கலந்து ஆலோசித்து மீண்டும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் போலியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. இந்த காணிகள் தொடர்பில் அமைச்சர் நியாயமற்ற முறையில் செயற்படாது. யாரேனும் குற்றம் சுமத்துவார்களாயின் அதனை உறுதி செய்யுமாறு நாம் சவால் விடுக்கின்றோம். இனி மற்றொரு செய்தியோடு ராஜலிங்கம் திரிஷானோ. ஆம் ரஞ்சனி, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மத்தள உள்ளிட்ட கிராமங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் அதிகாரிகளை தெளிவுபடுத்தியுள்ள போதிலும் அவர்கள் எவரும் கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை என கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது தொடர்பான தகவல்களை அடுத்ததாக நாம் உங்களுக்காக கொண்டு வருகிறோம். மத்தள மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் அண்மை காலத்தில் பதிவான காட்சிகளை இவை. இரவு நேரங்களில் கிராமத்தை அண்மித்த பகுதிகளில் தங்கியிருக்கும் காட்டு யானைகள் இரவு வேளையில் உணவு தேடி அலைவதனால் மக்கள் மிகுந்த அச்சத்துக்கு மத்தியிலேயே வாழ்கின்றார்கள். பகல மத்தள, அந்தரவிவ, கொந்துருவ உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த வாரம் காட்டு யானைகள் 15 வீடுகளை சேதப்படுத்தியிருந்தன. காட்டு யானைகள் பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்கள் சிலவற்றையும் சேதப்படுத்தியுள்ளமை காண முடிகிறது. சில வீடுகளில் உள்ள அறுவடைகளை வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இதனால் ஏற்பட்டுள்ளது.
உண்மையில் இதற்கு காரணம் என்ன? இந்த இடங்களில் காடுகளை வெட்டி விமான நிலையத்தை அமைத்தமையினாலேயே யானைகள் இங்கு வர ஆரம்பித்துள்ளன. இதனால் நாமே பாதிக்கப்பட்டுள்ளோம். விமான நிலையத்தை அமைத்தமையினாலே அதிக அளவில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விமான நிலையம் அமைத்ததில் பிரச்சனை இல்லை, எமக்கும் அது நன்மைதான். எனக்கு தொழில் கிடைக்கும். தொழில் இருந்தாலும் நாம் வாழ வேண்டும் அல்லவா? அரசாங்கம் தீர்மானம் ஒன்று எடுக்காவிட்டால் நாமே எமது வீட்டை சுற்றி மின்சார வேலை அமைத்துக் கொள்வோம். யானைகள் பலியானாலும் பரவாயில்லை. இனி மற்றொரு செய்தியோடு ராஜலிங்கம், திரிஷானு. ஆம் ரஞ்சனி, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மத்தள உள்ளிட்ட கிராமங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் அதிகாரிகளை தெளிவுபடுத்தியுள்ள போதிலும் அவர்கள் எவரும் கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை என கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது தொடர்பான தகவல்களை அடுத்ததாக நாம் உங்களுக்காக கொண்டு வருகிறோம். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையை நிறுத்தி தம்மை சொந்த இடங்களில் மீள் குடியேறுமாறு வலியுறுத்தி மக்கள் இன்று வாழ்வுரிமைக்காக கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை முதல் இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும், பொது அமைப்புகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்றிருந்தனர். வலிகாமம் வடக்கில் உள்ள 24 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளைச் சேர்ந்த 30,000 மக்களை மீள்குடியேற்றுமாறும் அவர்களது சொந்த இடங்களை விடுவிக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு பிறகு உங்கள் மக்கள் பொறுமை காப்பதற்கு நியாயமில்லை, இடமில்லை. இன்றைக்கு அந்த மக்களில் ஒரு பகுதியினர் இன்றைக்கு திறந்திருக்கிறார்கள். எங்களுடைய மண்ணை நாங்கள் மீட்க வேண்டும், எங்களுடைய நிலத்துக்கு நாங்கள் திரும்பி போக வேண்டும். அந்த நிலத்தை ராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்ற காரணத்தினால் ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக பகிரங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு அந்த நிலத்தின் பகுதிக்கு நாங்கள் செல்ல விடாமல் தடுத்திருக்கின்ற ராணுவத்தை எங்களுடைய நிலங்களிலிருந்து வெளியேறு என்று நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம். நயினாதீவிலும் ஆரியபுரம் சந்தியிலும் விகாரைகளை மையப்படுத்தி சிங்களமயப்படுத்துகின்ற வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பொருளாதாரங்களை அளிக்கின்ற வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களை தொடர்ந்து இப்பொழுது வந்து தாங்கள் இதுவரை காலம் மாற்றி வைத்திருந்த நிலங்களை சட்ட ரீதியாக கையகப்படுத்துவதன் மூலம் அதனை நிரந்தரமாக சிங்கள பௌத்தத்துக்கு சொந்தமான மங்களாக மாற்றி எங்களுடைய மக்களை அகதிகளாக நிரந்தரமாக அடிமைகளாக மாற்றுகின்ற ஒரு செயல் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது போராட்டம் என்பது தொடரும். அந்த போராட்டம் சர்வதேச சமூகத்திற்கோ அல்லது சட்ட ரீதியாகவோ சட்ட மறுப்பு ரீதியாகவோ பல்வேறுபட்ட வகைகளில் நாங்கள் அதனை செப்பனிட வேண்டும். இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். எம்மை மிரட்டுவதற்கு பலர் இருப்பார்கள். போலீஸ் இருக்கும், ராணுவம் இருக்கும், புலனாய்வு பிரிவு இருக்கும். இப்படி கணவர் போராட்டத்துக்கு வரவிடாமல் தடுப்பார்கள். இன்னும் பல வேலைகள் செய்வார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் மீறித்தான் இந்த போராட்டம் நடக்கின்றது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு தெல்லிப்பளை பிரதேச செயலகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். யாழ் வலிகாமம் பிரதேசத்தில் சுமார் 6400 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டதாக கடந்த 22ஆம் தேதி யாழ் மாவட்ட காணி சுவீகரிப்பு உத்தியோகத்தர் அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளம்பரங்களை அடுத்து எமது பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இவரிடம் வடமாகாண சபை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை வெறும் மாயை என முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற தந்தை செல்வா ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தந்தை செல்வா நற்பணி மன்றத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என்னை பொறுத்தளவில் இந்த வருடம் வடமாகாண தேர்தல் நடைபெறாது என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். காரணம், பலவிதமான மக்களுக்கு இடையூறு செய்யும் நடவடிக்கைகள் வடமாகாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. வடமாகாண தேர்தல் நடந்தால் அது அரசாங்கத்திற்கு நன்மை பயக்காது என்ற காரணத்தினால் வெளியார்களுக்கு இங்கு தேர்தல் நடக்கப் போகின்றது என்ற ஒரு மாயையை உருவாக்க காமன்வெல்த் கான்ஃபரன்ஸ் வருவதால் நவம்பர் மாதத்தில் அதற்கு ஏற்ற விதத்தில் சில
நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகத்தான் நான் நினைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே எங்கள் கண் முன்னாலே எங்களது நிலம் பறிபோகின்றது, எங்களது கடல் பறிபோகின்றது, எங்களது வான்பரப்பு பறிபோகின்றது, எங்களது கலை கலாச்சாரம் அளிக்கப்படுகின்றது, எங்களது வரலாறு புதிய வரலாறாக திருத்தப்பட்டு புதிய சிருஷ்டிக்கப்பட்டு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இடைக்கால நடவடிக்கையாகவே திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் WP கணேகல தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மின்சார கட்டண அதிகரிப்பினூடாக 45 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த வருமானம் எமக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அந்த தொகையை கொண்டு அதிக செலவினத்தினால் எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக அனல் மின் உற்பத்தியை செய்யும் தேசிய திட்டத்தை முன்னெடுக்க முடியும். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தினூடாக தற்போது 300 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் நுரைச்சோலில் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். அதன் பின்னர் 600 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கிறோம். அதன் பின்னர் எரிபொருளுக்காக செலவிடப்படுகின்ற பாரிய அளவான நிதியை எம்மால் சேமித்துக் கொள்ள முடியும். அதனால் இது இடைக்கால திட்டமாகவும் இந்த திருத்தம் அமைந்துள்ளது. இலங்கை மின்சார சபையில் சிற்சில தவறுகள் குளறுபடிகள் இடம்பெறுவதில்லை என்று நான் கூறவில்லை. எனினும் பணிப்பாளர் சபை, பொது முகாமையாளர் உள்ளிட்டோர் எதிர்காலத்தில் எந்த வகையிலும் ஊழலுக்கோ குற்றச்செயல்களுக்கோ இடமளிக்க மாட்டார்கள். இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபைக்கு அண்மையில் பல்வேறு தரப்பினர் சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார். அவ்வாறு கூறுவோருக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். முறைப்பாட்டை என்னிடம் தெரிவியுங்கள் அல்லது பொது முகாமையாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இந்த நிறுவனம் தொடர்பில் நம்பிக்கை இல்லாவிடன் முறைப்பாடு செய்ய பல நிறுவனங்கள் உள்ளன. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும். ஜனாதிபதி விசாரணை பிரிவுக்கு தெரிவிக்க முடியும். அவ்வாறு செய்யாமல் சேறு பூசும் விடயத்தை மேற்கொள்கின்றனர். குறைபாடுகள் இருப்பின் நானும் பணிப்பாளர் சபையும் அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். அதனை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில உள்ளூராட்சி மன்றங்களில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கண்டி மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தீப்பந்தம் ஏந்தி கருப்பு பட்டி அணிந்து ஊர்வலமாக மாதாந்த சபை கூட்டத்திற்கு வருகை தந்தனர். கினிஹத்ஹேன நகரில் இருந்து அம்பகமுவ பிரதேச சபை வரை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தனர். எங்களுடைய தோட்டப்புற பகுதியிலே வசிக்கின்ற மக்கள், இந்த நாட்டிலே வசிக்கின்ற அனைவருக்கும் தெரியும், அவர்கள் எடுக்கின்ற மாதாந்த சம்பளத்திற்கே அவர்களுடைய குடும்பத்தை ஜீவியம் படுத்துவதற்கு முடியாமல் இருக்கின்ற இந்த வேளையிலே மின்சார கட்டணம் அதிகப்படுத்துவதன் காரணமாக இன்று அதிகப்படியான கஷ்டத்திற்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். நாட்டிலே அதிகமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மெழுகுவர்த்தியை கொளுத்திய வண்ணம் சபையினுள் நுழைந்த போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மெழுகுவர்த்திகளை அணைத்தனர். எம்பிலிப்பட்டிய பிரதேச சபையின் 4 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு இன்று இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தனர்.